ஹாய், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பீஷ்மர் கோவில். இச்சா மிருத்யு என்பது தான் நினைக்கும் நாளில் மரணமடைய வேண்டும் என்ற வரம் பெற்றவர் பீஷ்மர். மகாபாரதத்தில் இவர் மிக முக்கியமானவர். சாந்தனு என்ற குருகுல மன்னனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த பீஷ்மர். சந்தர்ப்பவசத்தால் தாயை இழக்க தந்தையோட பாதுகாப்பில் வளர்ந்தவர் பீஷ்மர். அப்போது சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை பீஷ்மனோட தந்தை 2ஆம் திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் மீனவ பெண்ணோட தந்தை தம் மகளுக்கும் பிறக்கும் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும், மூத்த மகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாதுன்னு நிபந்தனை விதித்தார் பீஷ்மரின் தந்தைக்கு. அப்போ தந்தையோட விருப்பத்திற்காக பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பட்டமே வேண்டான்னு முடிவெடுக்கிறார். அவர் காலம் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர். பீஷ்மருக்கு அதுவரை தேவவிரதன் என்ற பெயரே இருந்தது. கடுமையான இந்த நிபந்தனை ஏற்றதால பீஷ்மர் என பெயர் பெற்றார். பீஷ்மர் என்றால் அதிபயங்கர சபதம் எடுத்தவர் அப்படிங்கிறதான் பொருள். மகா பீஷ்மர் குருஷேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணரோட விருப்பப்படி சாய்க்கப்பட்டார். அவர் தான் மரணத்தை எதிர்கொள்ள சூரியனின் வடக்கு நோக்கிய பயணக்காலம் துவங்கும் தை மாதத்திற்காக காத்திருந்தார். அவர் மரணமடைந்த நாளையே பீஷ்மாஷ்டமி அப்படிம்பாங்க. தந்தைக்காக திருமணம் செய்யாத இவருக்கு பிள்ளை இல்லை என்பதால் இந்த உலகத்துள்ள அனைவரும் அவருக்கு தர்ப்பணம் செய்யவும் வழக்கம் ஏற்பட்டது. இந்த தியாக செம்மலுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தின் அருகிலுள்ள பிரயாக்ராஜ் தாராகஞ்ச் பகுதியில் 200 ஆண்டுக்கு முன் கோவில் எழுப்பப்பட்டது. இந்த கோவிலில் மூலவர் பீஷ்மர். அம்பு படுக்கையில் அவர் படுத்தபடி இருக்கும் சில கோவிலில் உள்ளது. இந்த சிலையின் நீளம் 12 அடி. அவரை சுற்றிலும் கிருஷ்ணர், பாண்டவர்கள் உள்ளிட்டோர் சிலைகளாக இருந்தார். கோவில் காலையில் 6 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். பீஷ்மர் கோயில் அருகில் நாக் வாசுகி அப்படின்னு இன்னொரு கோயில் இருக்குது. பாம்பு இனத்தை தலைவனாக விளங்கியது வாசுகி. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாக கொண்டு கடந்தப்போ இந்த பாம்பை தான் கயிறாக பயன்படுத்தினர். இந்த பாம்பை நாகம் என்ற பொருள் நாக் வாசுகி என்கிறாங்க பக்தர்கள். அமிர்தம் கிடைத்து உலகத்தையே வாழ வைத்த இந்த பாம்புக்கு மரியாதை செய்யும் விதத்தில் இந்த கோயில் எழுப்பப்பட்டது. பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு பீஷ்மரை பக்தர்கள் தங்கள் தந்தையாக கருதி தர்ப்பணம் செய்கிறாங்க. நாமும் இந்த தர்ப்பணத்தில் இணைந்தால் கிருஷ்ணராலேயே போற்றப்பட்ட பிதாமகரின் ஆசி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.